எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இந்த வேளையிலும் உங்கள் அனைவரையும் மெகிடோ வாரியர்ஸ் டைம் ஃபார் பேட்டிலுக்கு வர வைக்கிறேன். நம்ம வந்து பல காரியங்களை பார்த்து கொண்டிருக்கோம். இன்றைக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். நிறைய இடங்கள்ல பாருங்க, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது. மலைகள், குன்றுகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ மரங்கள் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்தாலே பாருங்கள், பேர்ட்ஸோடைய சத்தம் கேட்குது. டிராஃபிக் இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது. இந்த ட்ரீஸு, அந்த ப்ரீஸு சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக வந்து நம்மளுக்கு ஒரு மைண்டுக்கு பாருங்கள் ஒரு பீஸ் கொடுக்குது, ஒரு சமாதானம் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ மக்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் நிறைய இடங்களுக்கெல்லாம் போகிறாங்க. அவங்க வந்து ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலேயோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனாலேயோ உங்களுக்கு வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ வேணும், எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு சில இடம் வேணும், அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி மவுண்டன்ஸ் போகிறாங்க, இந்த மாதிரி ஹிமாலயாஸ் எல்லாம் போகிறாங்க. ஸோ எதற்காக? அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆகணும், ஒரு மைண்ட் பீஸ் வேணும் அப்படின்னு பாருங்க. ஆனால் வந்து நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்க முடியுமா? முடியாதுங்க. அது ஒரு நாள் வரலாம் டூரு, ஒரு 3 நாள் நம்ம நல்லா வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் பாருங்கள் பழைய வாழ்க்கை தான். திருப்பியும் வந்து அதே வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபு, திருப்பியும் அதே வந்து ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து இதற்கெல்லாம் வந்து ஒரு சொல்யூஷன் நான் வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பீஸ் கிடைக்கும், அந்த இருக்கிற இடத்துல வந்து ஒரு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி எல்லாரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் வந்து உங்களுக்கு சமாதானத்தை தருவார் அப்படின்னு. அது வந்து எப்பொழுதும் வந்து சமாதானத்தை கொடுப்பாரு. அதே மாதிரி எல்லாவற்றிலும் சகலத்திலையும் வந்து கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து சமாதானத்தை தருவார் அப்படின்னு. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போய் தான் நீங்கள் வந்து சமாதானத்தை தேடி போகணும் அப்படி இல்லைங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கர்த்தர் உங்களுக்கு வந்து சமாதானத்தை வந்து தருவார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கு நீங்கள் பார்த்தீங்களா, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலையும் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரெஸ்னாலையும் என்னோடய வாழ்க்கையில் அமைதியே இல்லை, ஒரு சமாதானமே இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் பீஸ் இன் மை லைஃப் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன். அது எப்போதுமே எல்லாவற்றிலும் நீங்கள்லாம் என்ன செய்தாலும், உங்களுடைய ஒர்க் லைஃப்பில் இருந்தாலும் சரி, ஃபேமிலியில் இருந்தாலும் சரி, நீங்கள் பாருங்கள் படித்து கொண்டு இருந்தாலுமே சரி, கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுப்பார், உங்களுக்கு வந்து ஒரு சமாதானத்தை தருவார். நீங்கள் வந்து எங்கேயும் போக தேவையில்லை. இருக்கிற இடத்துலையே நல்லா வந்து ஜெபிங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க, சமாதானத்தை தாங்க, கிவ் மீ பீஸ் லார்ட் அப்படின்னு நல்லா கேளுங்க. கர்த்தர் வந்து உங்களுக்கு வந்து சமாதானத்தை தருவார். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி சமாதானத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்வோமா? கிருபை நல்ல ஆண்டவரே ஏசப்பா, இந்த வெளியிலும் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நிறைய பேர் ஆண்டவரே சமாதானத்தை தேடி ஆண்டவர் நிறைய இடங்களுக்கெல்லாம் போகிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே ஏசப்பா, உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கிறது இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வெளியிலும் ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களை கர்த்தர் நிறுத்தோடும் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், எல்லா கஷ்டங்களும், எல்லா டென்ஷன்ஸையும், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை தந்து வழி நடத்தும். எல்லாவற்றிலும் கர்த்தர் நீர் அவங்க கூட இருந்து வழி நடத்தும். நாமத்தில் பிதாவே, ஆமென். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலையிலையும் சமாதானத்தை தேடி அந்தந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே இருக்கிற இடத்துல வந்து கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். ஏசப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வைங்க. அவர் வந்து உங்களுக்கு பாருங்கள் சமாதானத்தை எப்பொழுதும் உங்களுக்கு தருவார். நீங்கள் எந்த வேலை செய்தாலும் கர்த்தர் கூட இருப்பார். God bless you all. For life-changing videos, subscribe to Megiddo Warriors. Follow us on Facebook and Instagram and contact us for prayers.